ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மீனவ கிராமங்களில் சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை. புதிய முயற்சியாக ட்ரோன் மூலம் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சேர்ப்பது குறித்து சோதனை. பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இறுதிக்கட்ட கலந்தாய்வு 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக சென்டாக் அறிவிப்பு. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறை. புதுவையை குளிர்வித்த மழை. வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் புதுவை யூனியன் பிரதேசத்தின் 4 பகுதிகளில் ஒரே நேரத்தில் சுனாமி பேரிடர் ஒத்திகை சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இணைந்து சுனாமி மற்றும் சுனாமியை தொடர்ந்து விளையும் பேரிடர்களின் போது அரசு இயந்திரம் மற்றும் பொதுமக்கள் எங்கனம் துரிதமாக செயல்பட்டு தம்மையும் பிறரையும் காப்பது மற்றும் அதி அவசிய கட்டமைப்புகளையும் பெருத்த சேதம் அடையாமல் காத்திட செய்திட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெற்றது. புதுச்சேரி வருவாய் மற்றும் மீட்பு மற்றும் நிவாரண ஆணையர் மற்றும் செயலர் தலைமையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் மாஹே ஏனாம் பகுதி நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஒத்திகைக்காக புதுச்சேரி பகுதியில் உள்ள கனகசெட்டிக்குளம், கடலோர பகுதி, நல்லவாடு, பன்னித்திட்டு, நரம்பை மற்றும் புதுக்குப்பம் ஆகிய 5 இடங்களில் சுனாமி ஒத்திகையும், ரெட்டியார்பாளையம் ஜெனோமாறன் அடுக்குமாடி கட்டிடம், குருசுக்குப்பம் என்கேசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கொம்பாக்கம் அமலோற்பவம் மேல்நிலை சிபிஎஸ்இ பள்ளி ஆகிய 3 இடங்களில் உயர்ந்த கட்டிடங்களில் இருந்து பொதுமக்களை மீட்பது மற்றும் கனகசெட்டிக்குளம் அரசு பள்ளி மற்றும் நல்லவாடு அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு சுனாமி நடை எனும் பெயரில் சுனாமி அறிவிப்பின் போது சாலைகளில் உள்ள அறிவிப்புகளை பின்பற்றி எவ்வாறு பாதுகாப்பு பகுதிக்கு சென்று சேர்வது என்பது குறித்து பயிற்சி நடைபெற்றது. மேலும் ஒத்திகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய முயற்சியாக ட்ரோன் மூலம் நிவாரணப் பொருட்கள், அறிவுரை துண்டு சீட்டுகள், பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவற்றை பாதிப்பிற்குள்ளான பகுதிகளில் கொண்டு சேர்க்கும் முறையும் சோதித்து பார்க்கப்பட்டது. அதேபோல் இந்த ஒத்திகையில் சேட்டிலைட் போன்களில் செயல்பாடுகளும் சோதித்து அறியப்பட்டது. மேலும் ஒத்திகை மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி அரசின் மாவட்ட அவசரகால உதவி செயல்பாட்டு குழுக்கள் மற்றும் அனைத்து துறைகளும் பங்கேற்றது. உடன் உள்ளூர் பொதுமக்கள், தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் அதன் துணை கமாண்டன்ட், ஆப்தா மித்ரா மற்றும் சிவில் டிஃபென்ஸ் தன்னார்வலர்கள், தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள், இந்திய செஞ்சிலுவை சங்கம், இந்திய தேசிய மாணவர் படை ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர். இந்த சுனாமி ஒத்திகைக்கான நிகழ்ச்சியினை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பாக கமாண்டன்ட் ஆதித்யா குமார் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். மேலும் பொதுமக்கள், தன்னார்வலர் மற்றும் அனைத்து அலுவலர்களின் பெரும் ஒத்துழைப்பினால் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இறுதிக்கட்ட கலந்தாய்வு வருகிற 15ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் உள்ள இடங்கள் நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. முதற்கட்ட கலந்தாய்வு முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கான பதிவு செய்வதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி 2ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்விற்கு விருப்ப பிரிவு தேர்வு சேர்க்கை ரத்து செய்வதற்கான காலக்கெடு வருகிற 16ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு வருகிற 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள சென்டாக் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அன்று காலை 11 மணிக்கு புதுவையை சேர்ந்த பதிவு செய்த மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் எனவும் 11:30 மணிக்கு சென்டாக்கில் பதிவு செய்த புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கும் பிற்பகல் 2 மணிக்கு சென்டாக்கில் பதிவு செய்த பிற மாநில மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுவதாகவும் பிற்பகல் 2:30 மணி அளவில் சென்டாக்கில் பதிவு செய்யாத பிற மாநில மாணவர்களுக்கும் நடைபெறும் என்றும் புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள விரும்பும் காரைக்கால், மாஹே ஏனாம் மற்றும் பிற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் நேரடியாகவோ அல்லது கூகுள் மீட் செயலி மூலம் ஆன்லைன் வாயிலாகவோ பங்கேற்கலாம் என்றும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எனவும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள தியேட்டர் உதவியாளர் 17,
ANM அல்லது மகப்பேறு உதவியாளர் 53, சுகாதார உதவியாளர் 24, மருந்தாளுநர் 43, ECG தொழில்நுட்ப வல்லுநர் 7 என மொத்தம் 144 பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றன. இதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த 3ஆம் தேதி வெளியானது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வருகிற 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வருபவர்கள் 2 புகைப்படம், பிறப்பு, கல்வி, இருப்பிடம், சாதி சான்றிதழ்களுடன் வர வேண்டும் என்றும் மேலும் விவரங்களுக்கு சுகாதாரத்துறை இணையதள முகவரியை பார்வையிட வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இதற்கான தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியானது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நீட் தேர்வில் 800க்கு 646 மதிப்பெண்கள் எடுத்து புதுச்சேரியில் ஆயுஷ்நாத் முதலிடம் பிடித்துள்ளார். இதில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மொத்தம் 1445 பேர் இடம்பெற்றுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கோடைக்காலம் முடிந்த பின்னரும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியில் தலை காட்ட முடியாமல் இருந்து வந்த நிலையில் புதுச்சேரியில் செப்டம்பர் 11ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் வெயில் கொளுத்தியது. காலை 9 மணிக்கு வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் பிற்பகலுக்கு பின் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த காற்றும் வீச தொடங்கியது. பின்னர் மாலை 5 மணிக்கு மேல் வானில் கருமேகங்கள் திரண்டு மழை வருவதற்கான அறிகுறிகள் தோன்றியது. பின்னர் லேசான சாரல் மழை பெய்து தொடங்கியது. இரவு 8 மணிக்கு மேல் திடீரென கனமழை பெய்த நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அந்த மழை நீடித்தது. இதனால் அண்ணா சாலை, புசி வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி உள்ளிட்ட இடங்களில் பெருக்கெடுத்து வெள்ள நீர் ஓடியது. புதுச்சேரியில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களில் சேர விருப்பமுள்ள காவலர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுவை காவல்துறை சிறப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் உதவியாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் இந்த பணியிடங்களுக்கு விருப்பமுள்ள காவல்துறையில் பணியாற்றி வரும் காவல்துறையினர் கொண்டு நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் வாகன பணிமனைகளில் எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்கல் துறையில் 3 வருட முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் மேற்கண்ட தகுதியுடைய விருப்பமுள்ள காவல்துறையினர் தங்களுடைய பயிற்சி நிறைவு ஆணை, கல்வி மற்றும் அனுபவ சான்றிதழ்களுடன் விருப்ப கடிதத்தை இணைத்து அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் காவல்துறை தலைமையக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை சிறப்பு அதிகாரி ஏழுமலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பயோமெட்ரிக் மூலம் வாடிக்கையாளர் வங்கி கணக்கில் இருந்து பண மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வங்கிக்கு சென்று தனது கணக்கில் உள்ள பணத்தை சரிபார்த்துள்ளார். அப்போது வங்கி கணக்கில் இருந்து 1 லட்சம் ரூபாய் பயோமெட்ரிக் மூலம் எடுக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் சாரம் பகுதியைச் சேர்ந்தவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக அபராதம் செலுத்த வேண்டும் என வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உண்மை என நம்பிய அவர் அதில் இணைக்கப்பட்டிருந்த செலானை பூர்த்தி செய்துள்ளார். இதனையடுத்து அவரது வங்கி கணக்கில் இருந்து 50,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது. இதேபோல் திருபுவனையை சேர்ந்தவரிடம் 57,062 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்தவரிடம் 24,000 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்தவரிடம் 8,000 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரிடம் 7,800 ரூபாயும் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் செப்டம்பர் 10ஆம் தேதி ஒரே நாளில் 6 பேரிடம் 2,40,800 ரூபாய் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறைக்கு புதிய இயக்குநராக பொறுப்பேற்றுள்ள அர்ஜுன் ராமகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறைக்கு புதியதாக இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பொறுப்பேற்றுள்ளார். அவரை மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் தலைவர் சுரேஷ் தலைமையில் சங்கத்தின் செயலாளர் கண்ணன், முதன்மை செயலாளர் செல்வம், துணைத் தலைவர்கள் முத்தையன், நாகமுத்து, முருகன், கௌரவ தலைவர் சுப்ராயலு, கலியமூர்த்தி, மதியழகன், செய்தியாளர் வடிவேலு மற்றும் ஏராளமான காட்டுநாயக்கன் சமூக மக்கள் ஒன்று திரண்டு அவருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து
தென்னிந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்கள் புதுச்சேரியின் பூர்வீகமாக வாழ்வோரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசின் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பு சம்பந்தமாக மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் படுத்திக் கொண்டு வருவதனால் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வருகை தந்திருந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் உறுப்பினர் ஜதோத்து ஹுசைனை அவர்கள் நேரில் சந்தித்து 4 இன மக்களாகிய காட்டுநாயக்கன், மலக்குரவன், குருமன்ஸ், எருகுலா ஆகியோர்கள் முறையிட்டதன் பேரில் அவர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 4 பழங்குடியின மக்களையும் அட்டவணை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பதாகவும் அவர் உறுதியளித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,200 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,390 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.